ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ இன்று சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 2025 கடகராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் மற்றும் பரிகார வழிமுறைகள் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 PM கும்பராசியில் கடந்த 2.5 வருடங்களாக சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் வருகிற மார்ச் 29 மீனராசியில் உள்ள முதல் நட்சத்திர பாதமான பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வந்து பிரவேசிக்கிறார். அதனால் இந்த கடகராசி நேர்களான புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் என்பதை தான் பார்க்க போகிறோம். இந்த கடகராசின்னு சொன்ன உடனே நம்ம நினைக்கு வருது அப்படி யாரு அப்படின்னு பார்க்கும்போது நல்லா பாசக்காரங்களாக இருப்பீங்க. தாயார் மீது அளவு கடந்த பாசம் இருக்கும். பொதுநலம் அதிகமாக இருக்கும். அரவணைக்கிற குணம் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக இருப்பீங்க. எப்போது பாச உணர்வோடு இருப்பீங்க. அதனால் சென்டிமெண்ட் இருந்தது போதும். ஏமாறாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 வருடங்களாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரே அலைச்சல், டென்ஷன், படபடப்பு, வேலை, தொழில், மன வாழ்க்கை இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 வருஷத்தில் சனி தசை சனி புத்தி, சந்திர தசை சந்திர புத்தி வந்தவங்களுக்கும் ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். இந்த சனி தசை சனி புத்தி, சந்திர தசை சந்திர புத்தி சந்திக்காதவங்களுக்கும் பாதிப்பு கொஞ்சம் குறைச்சி நடந்திருக்கும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்கா 2025லேருந்து 2027 திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி பார்த்தீங்கன்னா கடந்த அடுத்த 2.5 வருடத்துக்கு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல மீனராசியில் சனி பகவான் வந்து சம வீட்டில் தான் போய் சஞ்சாரம் செய்கிறார். அதனால என்ன அப்படின்னா முன்னாடி இந்த ப்ரெஷர்லாம் வந்து இனிமேல் இருக்காது. எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து தேடி வரும் உங்களுக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா லாபகரமான செயல்களை செய்யும்போது பண வரவு நல்லா மிகைப்படியாக வந்து இருக்கும். வெற்றி மேல் வெற்றி வந்து உண்டாகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆனவங்க 2ஆம் திருமணம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்களாம் ஒரு பாசிட்டிவான பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு லாபத்தில், அதாவது லாபஸ்தானத்தை பார்க்கறது மூலியமா பண வரவு கொடுக்குறாரு. மேலும் பார்த்தா முயற்சிகள் வந்து வெற்றி அடையும். தங்க நகை சேர்க்கை வந்து நல்லா மிகைப்படியாக இருக்கும் இந்த கடகராசி நேர்களுக்கு. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா தகவல் தொடர்பில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மேலும் வெளியூர், வெளிநாடு சென்று பொருளாதாரம் ஈட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன்கள் வந்து எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் வேலை தொழிலில் ஒரே பிரச்சனையை சந்தித்து கொண்டிருந்தவங்களுக்குலாம் உங்களுக்கு பாசிட்டிவான, அதாவது உத்தியோகத்தில் வந்து உயர்வு, பணி உயர்வு, மேலும் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனு, மொத்தத்தில் வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை இந்த பாக்கிய சனி இந்த கடகராசி நேர்களுக்கு கண்டிப்பாக வந்து தரதான் போகிறார். அதுலேயும் குறிப்பாக இந்த சந்திர தசை சந்திர புத்தி, சனி தசை சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லா பிரகாசமாகவே இரட்டிப்பு பலன்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த கடகராசி நேயர்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே நல்லா மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. ஏன்னா உங்கள் மனசு வந்து உங்கள் பிறக்கும்போது உங்கள் சந்திரன் வந்து ஆட்சி பலம் பெற்றதுனால மனசை விட்டீங்கன்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற 12 ராசியில் வந்து உங்களுக்கு பலம் அதிகம் இருக்கிறதுல இயற்கையிலே உங்களுக்கு புகழும் கிடைக்கும். அரவணைக்கிற குணம் இருக்குது, பொதுநலம் இருக்கும், அரசியல்லையும் ஈடுபாடு இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடல் நலனும் நல்லா சிறப்பாகவே இருக்கும். அதனால் மனசை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். நல்ல திடமான மனதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாதகமான, அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதற்கு எங்க அந்த கடகராசியில் பிறந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனம் வந்து நீங்கள் ஸ்திரமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை உங்களால் செய்ய முடியும். ஏன்னா சந்திரன் வந்து பலமாக இருக்கிறவங்க வந்து எதையுமே வந்து சாதிக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு கடகராசி நேயர்கள் நீங்கள் வந்து சந்திரன் பலமாகவே இருக்கும்போதே நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. அது வளர்பிறையில் பிறந்தாலும் சரி, தேய்பிறையில் பிறந்தாலும் சரி. அதனால் இந்த பாக்கிய சனி அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் தான் கொடுக்க போகிறாரு. கடந்த 2.5 வருடங்களாக சஞ்சாரம் செய்யும் போது ஒரே அலைச்சல், டென்ஷன், ஏற்கனவே சொன்ன மாரி வேலை, தொழில், மன வாழ்க்கை, காதலில் ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து இந்த உடல் நலனில் கடந்த 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா கோச்சார சனியில் உடல் நலன்லையும் சரி, நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சரி, மன வாழ்க்கையிலையும் சரி, தொழில்நிலையிலும் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. மேலதிகாரிகள் சப்போர்ட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தது. இனிமேல் அடுத்த 8 வருஷத்துக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா எதை வச்சு சொல்கிறேன்னா, பாக்கிய சனி வந்து ஒரு மத்தியமான பலன், அடுத்து 10ல் சனி வரும்போது ஒரு மத்தியமான பலன், லாபத்தில் வரும்போது மிகைப்படியான சிறப்பான பலன்கள். அதனால் அடுத்த 8 வருஷத்துக்கு சனி பகவானால கோச்சாரத்தில் வந்து உங்களுக்கு தொந்தரவுலாம் வரப்போகிறதே கிடையாது. நல்லா பாசிட்டிவான பலன்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்க தான் போகிறீங்க. தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க போகிறது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி காலகட்டத்தில் வந்து நீங்கள் தொழில் முயற்சியில் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க.
ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிகார வழிமுறைகள் என்ன அப்படின்னா, டெய்லி வந்து சந்திர வழிபாடு பண்ணலாம். அது நிலாவை பார்த்து கும்பிடலாம். அன்னை பார்வதி வழிபாடு செய்யலாம். கால் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யலாம். முதியோர் இல்லத்துக்கு உதவி செய்யலாம். முக்கியமாக இந்த சனினாலே தொழிலாளர் வர்க்கத்தினருக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யலாம். எல்லாம் சொல்ற மாதிரி காக்கைக்கு உணவு விடலாம். என்ன சனீஸ்வரன் கோயில் ஏகப்பட்ட கோயில் இருக்கு. இருந்தாலும் முக்கியமாக சனீஸ்வரன் இப்போ வீட்டில் இருக்க அருகில் உள்ள நவகிரக சன்னிதானத்தில் சேர்ந்து 9 முறை வலம் வந்து சனீஸ்வரனை முறையாக வழிபாடு செய்தாலே போதும். ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் வந்து பெரிய பாதிப்பு வந்து கொடுக்கவே மாட்டார். ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் சென்னையில் இருக்கிறது. நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடராகணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்ட்ரோமோன், அதாவது www.astromone வெப்சைட்டில் போய் உங்களுக்கு ஜாதக பலன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வெப்சைட்டை தொடர்பு கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கின்றோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை 12 ராசி நேயர்கள் மற்றும் 27 நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வாழ்க நவகிரகங்கள்.